தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கனத்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 31 முதல் 37 வரையில திருவாக்கியங்கள். குறிப்பாக 37வது வாக்கியம், அவரை பற்றியுள்ள பேச்சு சுற்றுப்புறம் எங்கும் பரவியது. அதாவது இயேசுவை பற்றியுள்ள செய்தியானது எல்லா இடத்திலும் பரவுகிறது. என்னவென்று, நல்ல செய்தி, இவன் பேய்களை எல்லாம் ஓட்டி விட்டாரே என்று மக்கள் சந்தோஷத்தோடு இயேசுவை பற்றி பேசி கொண்டிருக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, நம்மளை பற்றி மக்கள் என்ன பேசி கொண்டிருக்கிறார்கள்? இயேசு செய்த நல்ல காரியங்கள் நினைத்து கொண்டு இயேசுவை மற்றவர்கள் பாராட்டுகிறார்கள். சுற்றுப்புறம் எங்கும் இயேசுவை பாராட்டுகிறார்கள். உன்னையும் என்னையும் பற்றி சுற்றுப்புறம் அங்கே என்ன சொல்கிறார்கள்? நாம் ஆலயத்துக்கு வருகின்றோம், ஆலயக்காரர்கள் ஈடுபடுகின்றோம், தெய்வீக காரியங்கள் நாம் செய்கின்றோம், பிறர் அன்பை மையப்படுத்தி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்போ மற்ற காரியங்கள் செய்கின்றோம். இத்தனை நல்ல காரியங்கள் நாம் செய்த போதிலும் நம்மை பற்றி மக்கள் என்ன சொல்கிறார்கள்? எதை மையப்படுத்தி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சுயநலத்தை மையப்படுத்துகிறோமா, தெய்வத்தை மையப்படுத்துகிறோமா? இயேசு கிறிஸ்து பிதாவாய் தெய்வத்தை மையப்படுத்தி கொண்டு பிறர் அன்பை மையப்படுத்தி கொண்டு அவர் செய்கிற காரியங்கள், இறையாட்சியின் பொருட்டு அவர் செய்கிற காரியங்கள். நீங்களும் நானும் செய்கின்ற பொழுது சுயநலத்தை மட்டுமே மையப்படுத்தி நாம் பேசுகிற சமயத்தில் எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்குதுன்னு பாருங்கள். மக்கள் நம்மை பற்றி எப்படி பேசுகிறார்கள்? நம்முடைய நடவடிக்கை எப்படி இருக்கின்றது? நம்முடைய வாழ்க்கையை பற்றி பலரும் பல விதத்தில் பேசி கொண்டிருக்கிறார்கள். நன்மையை பேசுகிறார்கள், தீமையாக பேசுகிறார்களா என்பதை நாம் சிந்தித்து அலசி பார்க்க வேண்டும். நல்ல காரியங்கள் பேசுகிறார்கள் என்றால் கடவுளுக்கு நன்றி சொல்வோம். தீய காரியங்கள் பேசுகிறார்கள் என்றால் நாம் நம்முடைய முறைகளை நாம் மாற்றி அமைக்க வேண்டும். அதற்காக மற்றவருடைய விருப்பங்களுக்கு ஏற்றபடி அல்ல, தெய்வத்துடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி நாம் வாழ நாம் முயற்சிக்க வேண்டும். இயேசு செய்த நல்ல காரியங்கள் தீமைகளை எல்லாம் விரட்டுகின்றார், தீய சக்தியில் விரட்டுகின்றார். இறை திட்டத்துக்கு ஏற்றபடி அவர் நடக்கின்றார், அதுக்கு ஏற்றபடி செயல்படுகின்றார். நீங்களும் நானும் உலகத்துக்கு ஏற்றபடி அல்ல, தெய்வீக காரியங்களுக்கு ஏற்றபடி நாம் செயல்பட்டால் மட்டுமே தான் மக்களே நல்ல காரியங்கள் நம்மளுக்கு செயல்பட முடியும். ஆக இறைவனில் மன்றாடுவோம். ஆண்டவரே, உம்முடைய விருப்பங்களை அறிந்து கொண்டு நான் செயல்பட சக்தியை தந்துள்ளோம். தீமைக்கு துணை போகாமல் நன்மைக்கு மட்டுமே துணை போக கிருபை தந்துள்ளோம். சமுதாயத்தில் உள்ள தீமைகளுக்கு நான் துணை போகாமல் நன்மைகள் செய்வதற்கான சக்தி எனக்கு தாரும் என்று சொல்லிக்கொண்டு இறைவனில் விசேஷமாக நாம் மன்றாடுவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய் தெய்வமே, உன்னை பற்றியுள்ள செய்தி இதோ ஊரெங்கும் நன்மையாக பரவி கொண்டிருந்தது. ஆனால் என்னை பற்றியுள்ள செய்தியோ நன்மை அல்ல, மாறாக தீமை கடந்து வருகின்றன. நான் எவ்வளவு காரியம் செய்த போதிலும் அது தீமையாக மாறியிருக்கின்றன. காரணம், அது என்னை மட்டுமே மையப்படுத்தியிருக்கின்றது, சுயநலத்தை மட்டுமே மையப்படுத்தியிருக்கின்றது. ஆண்டவரே, சுயநலத்தை விட்டுக்கொண்டு பொது நலத்துக்கு நான் கடந்து வர கிருபை தந்துள்ளோம். மற்றவருடைய நன்மைகளுக்காக நான் பணி செய்வதற்கு போது இதை நிச்சயமாக அது இறையாட்சியின் பணியாக மாறிவிடும். இயேசுவே, அப்பேற்பட்ட ஒரு மனநிலை எனக்கு தந்துள்ளோம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.